நிவின் வந்து விஜய் பார்க்க போகிறாரு. இதை பார்க்குற யமுனா வந்து நிவின் வந்து காவேரி பார்க்க போகிறாருன்னு சொல்லிட்டு பின்தொடர்றாங்க. அடுத்து காவேரி வந்து என்ன விஷயம்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக விஜய் வீட்டுக்கு வராங்க. விஜய் அதுக்கப்புறம் நம்ம காவேரி நிவின் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து யமுனா தப்பாக நினச்சிக்கிட்டு வேணுமே வந்து நிவின் வந்து காவேரியும் இந்த மாதிரி புது வீடு பார்க்க போயிட்டாங்க, 2 பேரும் ஒன்றா வாழ போகிறாங்கன்னு தப்பாக நினச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து ஏன் நீ வந்த காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கேட்குறாரு. நீங்கள் 2 பேரும் என்ன பேசிக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சாகணும், நீங்கள் வேறு இப்படி சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டீங்க, என்ன விஷயம்னு எனக்கே தெரியல, ஒன்றும் புரியல, என்ன வந்து பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நிவினோட அம்மா வச்சு தான் வந்து இந்த மாதிரி அவங்க மாமாவை பிடிக்கலாம் அப்படின்ற ஐடியா பண்ணேன் அப்படின்னோன்னா அது வேணான்னு நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. நீ வேணான்னு சொல்லுவேன் தான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன், நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்னோன்னே இங்கே பாருங்கள் சொன்னால் கேளுங்க, தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வேணாம், வேறு வழியில் நீ வந்து நம்ம பசுபதி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நிவின் வந்து சரி இப்போ இது ஒரு பிரச்சனையே கிடையாது, நான் எப்படியாவது அவர் இருக்க இடத்த நான் பார்க்குறேன், ஏன்னா வந்து அவருக்கு எங்கெங்கே வந்து இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அம்மாவுக்கு, நான் கேட்டு சொல்கிறேன்றாரு. வேணாம் அவங்க அம்மா வரைக்கும் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லி வந்து இதை தடுக்கிறாங்க. நிவின் வந்து சரி காவேரி வேறு வழியில் தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து விஜய் வந்து காவேரி கிட்டே ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, சொல்லாமல் கொள்ளாமல் வராத காவேரி, உனக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கும் தோணவே தோணலையா, ஏன் இப்படிலாம் அலைஞ்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாரு. காவேரி வந்து உங்களுக்காக தானே எல்லாம் பண்ணுறேன், நான் எனக்கு சாரிங்க அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வர நிவினை பார்த்துட்டு யமுனா வந்து செமையாக சண்டை போடுறாங்க. நீங்களும் வந்து காவேரி வந்து ஒன்றா இருக்கதா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இப்போ வீடு பார்த்து தங்க போகிறீங்களா அப்படின்னு நம்ம தப்பாக கேட்குறாங்க. அதை பார்த்து வந்து நிவின் வந்து கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் இங்கே பாரு தேவையில்லாதான் பேசாத, நாங்கள் விஜய் பார்க்க தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கே இருக்க விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து என்னால் நம்பவும் முடியும், நம்பாமல் இருக்கவும் முடியல, என்னால் இந்த விஷயத்தை நம்ப முடியாது, விஜய் அங்கே தான் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, போலீஸ்கிட்ட விஜயை பற்றி போட்டு கொடுத்துட்றாங்க. போலீஸ் வந்து விஜயை தேடி போகிறாங்க. அங்கே பார்த்துட்டு வந்து விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறார் போலீஸ். உடனே போலீஸ்க்கு தெரியாமல் விஜய் அங்கேருந்து பின்புறமாக தப்பிச்சிடுறாரு. போலீஸ் வந்து செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இந்த விஜய் விடக்கூடாது, எப்படியா தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் தீவிரமாகறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரிக்கு வந்து விஜய் வந்து கால் பண்ணுறாரு, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னாச்சுங்க உங்களுக்கு, நீங்கள் இருக்கிற இடம் எப்படி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னோடனே அதான் தெரில காவேரி அப்படின்றாங்க. இந்த விஷயத்த வந்து நிவின் கிட்ட வந்து காவேரி கேட்குறாங்க, நீங்கள் யார்கிட்ட நிவின் சொன்னீங்களான்னு. நான் யார்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யோசிச்சுட்டு யமுனா கிட்ட தானே சொன்னோம், யமுனா ஏதாவது பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு யமுனா கிட்ட போய் கேட்குறாரு. என்ன யமுனா நடந்தது, எதுக்காக வந்து நீ விஜய் இருக்கிற இடத்த போலீஸ்கிட்ட சொன்னியான்னு. நான் சொல்லலைன்ற போய் சொல்லாத, இப்போ சொல்ல போகிறேன். ஆமாம் நான் அதான் சொன்னேன், நீங்கள் வந்து நான் சொல்கிறது உண்மையாக போய் எனக்கு தெரிய வேணாம். ஒன்று செம்ம டென்ஷன் ஆகிறாரு நிவின். சரி நீ எல்லாம் ஒரு பொண்ணா இப்படி பண்ணிட்டீங்க, உனக்கு விஜய் எவ்வளோ பண்ணியிருப்பாரு, அவரை போய் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு நிவின். அடுத்து வந்து இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு காவேரி, நான் இதுக்கப்புறமும் வந்து அமைதியாக இருக்கிறதா ஐடியாவே இல்லை, இந்த மாதிரி என்னால் ஓடி ஒளியெல்லாம் முடியாது, நான் எப்படியாவது வந்து இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் வந்து அந்த பசுபதியை விட போகிறதில்ல, பசுபதியை முதல்ல முழு மூச்சாக தேடி கண்டுபிடிக்க போகிறேன், மீதியெல்லாம் அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சியில் சொன்னால் கேளுங்க, இப்போ இருக்க நிலைமை நான் ஒழிச்சிக்கிட்டே இருக்க முடியாது, இந்த போலீஸ்க்காக பயந்து ஓடுறது எனக்கு பிடிக்கல காவேரி, இந்த பயந்து ஓடுறதுக்கு இந்த கண்ணாம்பூச்சி ஆடுறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும், அதுக்காக நான் தேடி போகிறேன், என்ன நடந்தாலும் பற்றி கவலை இல்லை அப்படி சொல்லிடுறாரு. இதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே நிவின் கிட்ட சொல்கிறாங்க. நிவின் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிற காவேரி, ஆமாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எப்படியும் வந்து பிடிச்சிருவாங்களோன்னு பயமாக இருக்குது, விஜய் போலீஸ்கிட்ட மாட்டவே கூடாது, சரி காவேரி நீ கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்ணுறேன் விஜய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் கிளம்புறாரு. காவேரி வந்து போயிட்டு வேண்டிக்கிறாங்க, எப்படியும் விஜய் வந்து போலீஸில் மாட்டக்கூடாது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே யமுனா பழையபடி வந்து இன்னும் கோவமாகிடுறாங்க. நிவின் என்கிட்ட இவ்வளோ பேசுகிறாரு, வீட்டை விட்டு கூட வெளியே போக கேட்குறாரு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த காவேரி அக்கா தான், அந்த காவேரி அக்காவை நான் சும்மாவே விட மாட்டேன், இன்றைக்கி வந்து அவளை இந்த வீட்டில் எல்லா ஆக்டிவையும் சொல்லி சந்தி சிரிக்க வைக்கிறேன், அவள் மானத்துக்கு எடுக்கிறேன், அப்போ தான் அவள் அடங்குவா, இன்னும் அடங்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, இங்கே வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லிட்டு இங்கே முடிவு பண்ணுறாங்க யமுனா. இங்கே காவேரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படியாவது வந்து விஜய் வந்து காப்பாற்ற பண்ணோம், விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, ஐயப்பனுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஐயப்பனை வந்து ஒரு லொக்கேஷனுக்கு வர சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து ஐயப்பனை வந்து தேட சொல்கிறாரு. ஐயப்பன் தேடும்போது ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி சார் இந்த இடத்துல தான் வந்து அந்த பசுபதி போயிட்டுருக்காரு அப்படின்னோன்னா அவர் ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து விஜய் வந்து நானும் அங்கே வரேன், நீங்கள் பத்திரமா இருங்கன்றாரு. ஐயப்பன் போய் அவங்கக்கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு, அவங்களும் ஐயப்பன் அடிச்சிடுறாங்க நல்லா.